Hi students, welcome to KC Botany. 11th biology quarterlyக்கான important topmost 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பயாலஜியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அதிக லெசன்ஸ் இருக்குது, என்னால் எப்படி படிக்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த கவலையை விடுங்க. நீங்கள் எந்த கொஷினை படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ புக் பேக்கில் அண்ட் இன்டீரியர் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பயோபாட்னியில் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 6வது கொஸ்டின், அதுக்கடுத்து 7வது கொஸ்டின், அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ், முனிராவோட சிறப்பு பண்பு, இது நல்லா படிச்சிருங்க. 5 மார்க்ஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ஐம்பெரும்பிரியோட வகைப்பாடுகளை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதோட நிறைகுறை, சரிங்களா, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இந்த கொஷினை படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்களால படிக்க முடியும்னா இந்த லைக்கனோட பொதுப்பண்பு படிங்க, சரிங்களா. ஸோ இதில் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விரியான், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. விரியான், கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, ஸோ இதுதான் அதிகமாக கேட்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு இன்டீரியர் வந்து நிறைய இருக்காது, ஏன்னா நமக்கு லெசன்ஸ் வந்து அதிகம். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா பிளக்டோஸ்டில், சரிங்களா, 6வது கொஸ்டின். அதுக்கடுத்து 7வது கொஸ்டின் பிக்னோசைலிக் அப்படிங்கிறது, அதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பிரேயோஃபைட்டு கருவுதலுக்கு நீர் அவசியமா, இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போமோட டிஃப்ரென்ஸ், சரிங்களா, ஜிம்னோஸ்போம் அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்போம், அதோட வேறுபாடுன்னு இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. மோஸ்ட்லி இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான் இந்த கொஸ்டினில் கேட்பாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமும் ஆஞ்சியோஸ்போமும் எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து ஷேர் பண்ணிக்குது, இந்த 8வது கொஸ்டின் பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 6, 7, 10 இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 6வது கொஸ்டின், சரிங்களா, இது அதிகமான டைம் வந்து கேட்டிருக்காங்க. வேரின் பகுதியிலே படம் வரைந்த பாகம் குறி, இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8வது கொஸ்டின் ரூட் கிளைம்பர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பின்னேட் யூனிகாஸ்டேட் வித் பால்மேட் மல்டிகாஸ்டேட், இது வந்து படிச்சிருங்க. இதை விட எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா இந்த ஃபில்லர் கிளாடோடு, இது வந்து பாருங்கள். ஸோ இன்னும் எனக்கு இன்டீரியர் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாகவே அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து வரக்கூடிய கொஷின்ஸ் தான். 35க்கு கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், 35 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக்கு 1 மார்க்ஸ் வந்து நல்லா என்ன பண்ணுறங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா இந்த 6th கொஷின் வந்து நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து 7th கொஷின் அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்கிறது இந்த 6, 7 தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 8வது கொஷின் பிளாசன்டேஷன், அது வந்து படிச்சுங்க. சூழ் ஒட்டுமுறையோட வகைகள், இது வந்து என்ன பண்ணுங்க படிங்க. இதுதான் அதிகமாக நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே படிச்சுட்டா எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் மல்டிபிள் ஃப்ரூட், இது வந்து என்ன பண்ணுங்க படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக நமக்கு ஒரு அந்த மலரோட வரைபடம் வச்சு கலைச்சொருக்களால் விவரி பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாட்ரோமெட்டல், அதுக்கடுத்து அல்லியம் சீபா, இது ரெண்டும் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைட்டோரியா டெர்னேஷியா இருக்குது. இது 3 படிச்சிங்கன்னா 3லேருந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து ஒன்று உண்டு. இந்த 6வது கொஷின் இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. அதிகமாக இந்த கொஷின் தான் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே படித்து முடிச்சிட்டேன், எக்ஸ்ட்ரா எனக்கு கொஷின் வேணால் மட்டும் இந்த 5வது கொஷின் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கலைச்சொல் விளக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 6வது லெசன். ஸோ 6வது லெசன் வந்தீங்கனாலே நீங்கள் வந்து இந்த 6வது கொஷினு, அதுக்கடுத்து இந்த 7வது கொஷின், இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 8, இந்த 9, இந்த 10, சரிங்களா, இந்த 5மே நம்ம படித்து தான் ஆகணும். இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அதனால் இந்த கொஷின் என்ன பண்ணுறங்க ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. 6வது லெசன் மட்டும் எந்த கொஷின் என்ன பண்ணுறாதீங்க, விட்டுறாதீங்க. அதேமாதிரி டைக்ராம் கொஷின் நமக்கு இதுலேருந்து தான் வருவாங்க, சரிங்களா. 5 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டைக்ராம் கொஷின் இந்த லெசன்லேருந்து தான் நமக்கு வந்து வரும். என்னென்ன டைக்ராம் வந்து வரையணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்டீரியர் கொஷினுமே சொல்கிறேன். அதுக்கடுத்து சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் இந்த 10வது கொஷின் நல்லா படிச்சிருங்க. G0 ஃபேஸ், சரிங்களா, இந்த 12வது கொஷினுக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் படித்து முடிச்ச பிறகு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் 11th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். ஃபைனலாக 8th லெசன். ஸோ 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த நொதிகள், டிஃபைன் என்சைம்ஸு, நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு, இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎன்ஓட ஸ்ட்ரக்சர், இது வந்து 5 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பிரைமரியாக படிச்சுட்டு செகண்டரியாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, இது வந்து பாருங்கள்.
நான் வந்து ஆவரேஜாக படிப்பேன்னா இந்த 6, 7, 9 படிங்க. நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படின்னா இந்த 8, 10ம் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயோபாட்னிக்கு நமக்கு 1 to 8 தான் குவார்ட்டர்லிக்கான போர்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி. பயோசுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் நமக்கு நிறைய கொஷின் இருக்கும். ஸோ இந்த கொஷின் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சிருங்க. ஸோ இதில் இந்த 9th கொஷினுக்கு பார்த்தீங்களா, இந்த 9th கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்டு பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஒய் மல்லி ஸ்டெரைல், இந்த 10வது கொஷின் இது வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கொஷின் சிட்ரின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினோட இந்த கான்செப்ட் ஸ்பீசிஸ் அதோட ரோல் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 14 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜூ அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரி இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இதெல்லாமே படிச்சிட்டேன், எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 11th கொஷின் என்ன பண்ணுங்கள் படிங்க. அதர்வைஸ் இந்த 4 கொஷினை நல்லா படித்து வச்சுங்க ஃபஸ்ட்டு லெசனில். ஸோ அதிகமாக இதுதான் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த 25 ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி, அதுக்கடுத்து சைசோசீலம் என்ட்ரோசீலம் 25, 26 இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து வரும்போது இந்த 30 ஒய் ஃப்ளாட்டோர்ம் கால்ட் ஏசிலமெட்டு ஃப்ளேம் செல்ஸ்னால் என்ன, அதிகமாக இந்த ஃப்ளேம் செல் பார்க்கலாம், சுடர் செல்களை வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கொஷினை படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36 இது வந்து அதிகமாக ரிப்பீட்டாக கேட்பாங்க. அதுக்கடுத்து 37 எலும்பு மீன்களோட 3 முக்கிய பண்பு மீன்களுக்கு காணப்படும் அந்த பிளாடஸ் அது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படித்து வச்சுங்க. இதுதான் நமக்கு வந்து அதிகமாக ரிப்பீட்டடில் இருக்கக்கூடிய கொஷினு. மோஸ்ட்லி இந்த லெசனில் இதுதான் என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் இது வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த 7 and 8 ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 7 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th கொஷின் இது வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். 5 மார்க்ஸில் இந்த கொஷின் அதிகமாக கேட்பாங்க. இப்போ கூட உங்களுக்கு வந்து மிட்டம் நடந்துச்சுன்னா இந்த கொஷினை பார்த்துருக்கலாம். எபித்திலினா என்ன அதோட வகைகள் சரிங்களா, இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த லெசனில் இந்த கொஷினில் படித்தாலே போதும் சரிங்களா. கண்டிப்பாக உங்களால் பயோசாலஜிலையும் 35 out of 35 வாங்க முடியும். ஸோ இங்கே வரும்போது ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா இந்த 15th கொஷின் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கறது இந்த 21st டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ராக் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 22 பெரிஸ்டோமியா ப்ரோஸ்டோமியா அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 24 டெர்கம் ஸ்டெர்னம் அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 25 26 அதுக்கடுத்து 27 பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 மார்க் கொஷின். மோஸ்ட்லி ஃப்ராகை பற்றி கொஷின் வந்து இல்லாமல் இருக்காது. அதனால் ஃப்ராகோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுதான் ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்து கேட்குறாங்க. ஏதோ ஒரு சில டைம் மட்டும் மாற்றி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த லெசன்ஸில் நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். அதனால் இந்த 17வது கொஷின் என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் வந்து இன்டீரியர் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த 17 இந்த கொஷினில் என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸாக பார்க்குறப்ப டைஜஷன் ஸ்டொமக்கு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அது நான் இன்டீரியர் அப்டேட் பண்ணும்போது சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இந்த 17th கொஷின் வந்து படிச்சிருங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் இருக்கும் சரிங்களா. உட்சுவாசம் வெளிச்சுவாசம் வேறுபாடு அந்த கொஷின்லாம் என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோய் சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் இது கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள் இங்கே 23rd இருக்குது. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிங்க சரிங்களா. இங்கிலீஷ் மீடியம் அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஆக்சிஜன் கடத்தலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் 26 இங்கிலீஷில் இதில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த நிமோனியா மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு, அதை வந்து பாருங்கள். ஒரு சில டைம் வந்து இன்டீரியர் கம்பல்சரியாக கேட்குறப்ப 22 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவான கொஷினு இந்த லெசன்லேருந்து என்ன பண்ணோம் வரும் இன்டீரியராக கேட்கக்கூடியது. அது எது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7th லெசன் வந்தீங்கன்னா இந்த 15 அதுக்கடுத்து 16 இது ரெண்டும் நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22 இதுவும் ரிப்பீட்டடாக நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இது வந்து 5 மார்க்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால் இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் சாப்டர் 8 நமக்கு வந்து போர்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லெசன் வரும். பாட்னியில் 1 to 8 சுவாலஜிலையும் 1 to 8 வந்து கேட்பாங்க.
அது வந்து பார்த்துருங்க. ஸோ 18th லெசன் வந்தீங்கன்னா டயகிராம் கொஷின்லாம் இருக்கும். ஸோ கிட்னியோட டயகிராம் இதெல்லாமே கேட்பாங்க. அதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. நெஃப்ரானோட அந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 புரோட்டோனெஃப்ரிடியா மெட்டானெஃப்ரிடியா இது வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த 17th இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்து வச்சுங்க. இதுதான் சரிங்களா, மோஸ்ட்லி இதுதான் அதிகமாக கேட்பாங்க. நமக்கு இந்த லெசன்லையும் இன்டீரியர் கொஷின்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில க்ரியேட்டிவான கொஷின்ஸும் இந்த லெசன்ஸில் இருக்கும். ஸோ மார்க் பண்ண கொஷினை என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் எல்லாமே ஒரு சில இதுக்கு ஷேர் பண்ணும், அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜியில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.